ஏற்ற நேரத்தில். நீங்கள் நல்லா பாருங்கள், சகரியான்ற ஒரு மனுஷன் இருந்தார், தேவ மனுஷன். லூக்கா நற்செய்தியில் முதல் அதிகாரம் 18-20 வாசிங்க. செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? எப்படி கேட்கிற பாருங்க. அவர் யார்? அவரு சகரியா, ஒரு குருவானவர். இந்த குருவானவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? சக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? வாசிங்க. நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். இங்க ஒரு காரியத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே வயதான 100 வயதுள்ள ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரு? ஆபிரகாமுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? அதை அப்படியே வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எண்ணி பார்த்தபோது நம்பிக்கையில் உறுதி தளராமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு இருந்த அந்த உறுதி, அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை ஒரு குருக்கு இல்லை. ஆமென். அவர் சொன்னாரு, வாசிங்க மறுபடியும். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும். அதிகாரத்தோடு சொல்றாரு, ஓ சகரியா, நான் ஒரு தேவதூதன், நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன், இந்த செய்தியை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். அப்போ அவர் சொல்லும் போது எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அதற்கு வானதூதர், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. ஆதலால் அது நிறைவேறும் வரை பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பிக்கை கொள்ளலன்னு சொன்னா ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஆமென். இதே ஆபிரகாம் வயசானவர் தான், சாராலும் வயதானவங்க தான், கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு காலம்தான். ஆனால் அதில் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. ஆனால் இவரோ கடவுளுக்கு முன்னாடி தூபம் காட்டுகிற ஒரு குரு, கடவுளுடைய சமூகத்தில் 24 மணி நேரமும் நிற்கக்கூடியவர். ஒரு தேவதூதன் வந்து அதிகாரத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு தாழ்மையாய் இவர் கேட்கல, இவர் பேசிட்டார். ஐயா, நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர் வாய் அடைக்கப்பட்டது. உடனே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்பிக்கை கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், செய்ய மாட்டார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றியே, ஆண்டவர் செய்கிறாரப்பா, ஆண்டவர் செய்கிறாரு, 100% நம்புறது. ஆமென். 100% நம்புது. லூக்கா நற்செய்தி, இங்கே ஒரு நபரை பார்க்கலாம். 8வது அதிகாரம் 22 to 24 வரைக்கும். ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறியதும், ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். அவர்களும் படகை செலுத்தினார்கள். படகு போய்க் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். நல்ல கவனமா கேளுங்க. படகு நல்லா போயிட்டே இருக்கு, அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது, அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, நாங்க சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார்.
உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களிடம், உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார். அவர்கள் அச்சமும் வியப்பும் நிறைந்தவர்களாய், இவர் காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், இவங்க எப்படி வந்திருப்பாங்க? போட்ல ஏறின உடனே நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க அப்படி தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. என்னவே அழகா சீடர்கள் படகில் ஏறிய போது ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் படகை செலுத்தினார்கள். சும்மா போயிருப்பாங்க? இவங்களும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இயேசு ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய கற்பனைக்கு சிந்திச்சு பார்க்குறேன். இவங்க பேசுந்து தூக்கத்தில் அவருக்கு ரொம்ப எரிச்சல் உண்டாயிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே? தூங்கும்போது இவருக்கு நிறைய அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு அவருக்கு ஒரு வேளை ஓவராக டென்ஷன் ஆகிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படுத்துக்குன்னே இந்த மனுஷன் விரலை விட்டு ஒரு ஆட்டை ஆட்டியிருப்பார். இருக்குமா? இருந்திருக்காதா? ஆமாம். ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்துருப்பார். ஒரு சின்ன அசைவு. காற்றை ஊதும் பொழுதே கடல் ரெண்டாக பழகுதுன்னு சொன்னால் ஒரு விரலை தண்ணியில் விட்டார்னாக்கா கடல் கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? ஆமாம். கடைசியில் என்ன வந்துட்டாங்க? ஜீவனை பாதுகாக்கிறவர், உயிரை பாதுகாக்கிறவர் படகுல படுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா, அவர் படுத்துட்டு இருக்கிற நம்பிக்கை இல்லை. ஓடி வந்து என்ன சொல்றாங்க? நாங்கள் சாக போகிறோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் நம்பிக்கை எங்க? சீடர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள், ஆச்சரியப்பட்டவர்கள், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எங்கே கேட்டால் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி தானே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சீரியஸாக சொல்கிறேன். ஒரு புறஜாதி பிள்ளை ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுமா ஆண்டவர் பக்கத்தில் வராருன்னு சொன்னால் அப்படியே நம்போம். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? ஒத்த கண்ணை தூக்கிட்டு பார்ப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி? ஒத்த கண்ணை தூக்கிட்டு பார்ப்போம். கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கையற்ற நிலை, நம்பிக்கை இல்லாமல் போனவர்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் தான் வரும். ஆமென். நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் தான். உன் வீடு படகுன்றது உன்னுடைய வீடு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இயேசு கடல் மேலே நடந்து வரார். இயேசு கடலில் நடந்து வந்துட்டே இருக்கும்பொழுது படகுல இருந்த பேதுரு என்ன பண்ணுறாரு? பயந்துட்டார். சீடர்கள்லாம் பயந்துட்டாங்க. உடனே இயேசு தான் வருகிறார் என்பதை பேதுரு பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசை வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? படகுல இருந்து இறங்கி கேட்குறாரு, நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வா. நடந்து வந்த உடனேயே கொஞ்ச தூரத்தில் இவர் கடல் மேலே காலை வச்சது இவருக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருக்கும். வேகமாக நடந்து வரும்பொழுது கீழே விழுந்துடுறாரு. ஒரு பயத்தில் விழுந்து வந்துடுறாரு. ஆண்டவர் எப்படி வந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ, என் பிள்ளை விழுந்துட்டான், ஆசையா கேட்ட என் மகன் கடலில் நடந்து வரும்பொழுது விழுந்துட்டான்னு சொல்லி இவர் வேகமாய் நடந்து வந்து கையை பிடிச்சி தூக்கும் பொழுது ஒரு சாடுறாரு. என்ன சாடுறாரு? அற்ப விசுவாசியே. ஆமென். என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே. இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை பார்த்து வந்துட்டான். வந்தவன் சூழ்நிலை கீழே விழுந்துட்டான். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த
பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். எத்தனை மணிக்கு நடந்து வராரு? 4ஆம் மணி வேலை. 4ஆம் மணினாக்கா 3:45. அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் பயத்துல என்ன போச்சு, ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி கலங்குறாங்க. உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், தைரியமா இருங்க, நான் தான், அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க என்றார். ஆமென். பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். கடவுள் உடனே சொல்ல பாருங்க, இல்ல நான் தான் நடந்து வருவேன், நீ அங்கேயே இருன்னு சொன்னாரா? நடந்து வா. பேதுருவும் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இதுங்க ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு ஆவிக்குரிய ரீதியா இதை திங்க் பண்ணீங்கன்னாக்கா, கடல் என்பது உலகம். ஆமென். கடல் என்பது உலகம். படகு என்பது மீட்பின் இடம், ரட்சிக்கப்பட்ட இடம். நீ ரட்சிக்கப்பட்ட இடத்துல நிற்கிற. கடவுள் உலகத்தில் நடந்து வராரு. நீ என்ன பண்ணுற? இந்த ரட்சிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இந்த உலகத்தின் மேலே நடக்கணும்னு வரேன். ஆனால் உலகத்தில் நீ நடக்க வரும்பொழுது சூழ்நிலையினால் விழுந்து போகிற. ஆமென். நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்க. நல்ல மறுபடியும் புரிஞ்சுக்கோ. நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்ட. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளார ஆழமான நம்பிக்கை இருக்கணும். ஆழமான நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ நல்லா செபிக்கிற இந்த உலகத்தில் தான் நீ வாழ்கிற. இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. அப்போது இயேசு கடல் என்கிற உலகத்தில் நடந்து வராரு. நடந்து வரும் பொழுது மீட்பு என்கிற படகுல இருந்த பேதுரு நானும் நடந்து வரேன்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நீ நடந்து வா என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் அவரால் நடந்து வர முடியலை. சூழ்நிலையில் கீழே விழுந்துடுறாரு. முழுகின உடனே ஓடி வந்து இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே என்று கடிந்து கொண்டு மீண்டும் அதே உலகம் என்கிற கடலிலே அவரை நடத்தி சென்று மீட்பு என்ற படகில் கொண்டு போய் விடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிற்சி கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் தான் நீ வாழ்கிற. நீ நம்பிக்கை குன்றினவளாக இருக்கக்கூடாது. நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பிரச்சனை தான். நீ கடவுளை நீ நம்பும் பொழுது அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆபிரகாம் கத்தியை ஓங்கிட்டார். ஓங்கின உடனே அடுத்த செகண்டு பிள்ளையை கொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளை மேலே கத்தி இறங்கணும். தொடக்க நூல் 22:11. ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை ஓங்கினார். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்க, எப்படி தூக்கிட்டார், ஓங்கிட்டார். உடனே தேவ தூதர், பிள்ளையாண்டான் மேல் கரங்களை போடாதே. இதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கலாம் கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார். ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார். கடைசி நேரத்தில் எப்போ என்ன செய்வாருன்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை தான் உன்னை விட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லாத வாக்குத்தத்தத்தின் மீது எண்ணாமல் இருப்பது. ஆமென்.
ஏதுவல்லாததை எதுவுமே இல்லைப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நான் எனக்கு என்ன நம்பிக்கை? யோசுவா, காலேப், வாசிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 28 30 வரைக்கும். ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடலருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆமென், ஆமென். இங்க பார்க்கிறோம், வாக்குத்தத்தத்தின் மீது எண்ணாமல் இருப்பது. ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதை மேலே நீ நம்பிக்கை வைக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லி ஏன் ஒரு வருஷம் முழுசும் இந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம தினமும் அறிக்கை செய்கிறது. தினமும் அறிக்கை செய்கிறது மாத்திரம் இல்லை, வருஷ கடைசியில் இந்த வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இந்த வார்த்தை இப்போவே செயல்பட ஆரம்பித்து விட்டது, இந்த வார்த்தை இப்பொழுதே செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று அறிக்கை செய்கிறார்கள். விசுவாசம். வேதத்தில் அரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் பெயர் வைக்கிறதுன்னு சொன்னால் அது ஒன்று சத்துருக்களை குறிக்கும், இன்னொன்று சுபாவங்களை குறிக்கும். ஏத்தியர் என்பது ஒரு சுபாவம், ஈத்தியர் என்பது, ஈவியர் என்பது ஒரு சுபாவம். இப்படி உங்களுக்குள்ளாக நிறைய சுபாவங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை இவங்க எண்ணாமல் இருந்தார்கள். கடவுள் காப்பாற்றுவேன் தானே சொல்கிறாரு. ஆமென். கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே அவங்க சொல்கிறாங்க பாருங்க, காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம். ஆமென். உடனடியாக நாம் போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றனர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அதை எளிதில் வென்றுவிட முடியும். எப்போ? நீ வார்த்தையை நம்பினதான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வாக்கை நீ எண்ணாமல் இருக்கும் பொழுது இதை நீ வெல்ல முடியுமா? இந்த வாக்கு நீ எண்ணாமல் இருக்கும்போது வெல்ல முடியுமா? கடவுள் சொல்லிட்டாரு, அதை நீ அசட்டை பண்ணினா என்ன நடக்கும்? அதை அசட்டை பண்ணினால் என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், நிறைய விஷயங்களை பேசுகிறார். அப்போது ஒவ்வொரு சூழ்நிலை, நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசுவார், நீ ஜெபிக்கும் பொழுது பேசுவார். அப்போது உன்னை சூழ்ந்து நிற்கிற இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்கள் நடுவில் நீ வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மேற்கொள்ள நான் உனக்கு வார்த்தை கொடுக்கிறேன். ஆனால் இதை ஏன் மேற்கொள்ள முடியல? இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நீ ஏன் போக முடியல? அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது நீ எண்ணாமல் இருப்பது தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தை நீ எண்ணல, அவர் சொன்ன செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை அற்றவனாக நீ இருக்கும் பொழுது, இதைதான் என்னாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு, மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். இப்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் யோசுவாவின் பார்வை வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவையாய் இருந்தது. ஆமென். யோசுவாவினுடைய பார்வை எப்படி இருந்தது? வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவையாய் இருந்தது. என்னாகமம் 31-33. ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். பாருங்க, அறிக்கை எப்படி வருது பாருங்க, வாசிங்க. இவ்வாறு
அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்பிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். பாருங்க, இந்த இடத்துல இவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, பிறரின் பார்வையில் சூழ்நிலைக்குட்பட்டதை தான் இவங்க பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்களுடைய பார்வை எப்படி பாட்டுதுனாக்கா சூழ்நிலையை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைய அநேக பேர் இன்றைக்கி சூழ்நிலையில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் யோசுவாவினுடைய பார்வை எப்படி இருந்ததுனாக்கா அந்த வாக்கை அவன் அப்படியே எண்ணினான். இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலையை பார்த்து இந்த வாக்கை எண்ணாமல் இருப்பதனால தான் போராட்டம். ஆமென். இந்த சூழ்நிலையினால இந்த வாக்கை எண்ணாதல் இருக்கிறதுனால தான் போராட்டம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேயா? ஆண்டவர் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கப்புறமும் நீங்கள் அப்படின்னாக்கா கஷ்டம்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை. அப்போ யோசுவாவின் பார்வை வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டன. யோசுவாவுடைய பார்வை எப்படி இருந்தது? வாக்குத்தத்தத்தின் மேலே. அப்போ கடவுள் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய திட்டம், பெரிய பிளானோடு தான். அதனால தான் யோபு சொல்வார், இந்த மண் குகையை நம்பி ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த மண் குகையை நம்பி வச்சுருக்கார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசுகிற கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்க மேலே புரணி பேசுறது, இப்படியே நம்ம இருந்துக்கிட்டு நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து விடுகிறோம். உனக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி இருக்கிறாய். அதனால தான் ஊதாரி மகனுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஊதாரி மகனுடைய சகோதரனை பார்த்து சொல்வார், தகப்ப எனக்குண்டானதெல்லாம் உனக்குண்டானது தானே, எனக்குண்டானதெல்லாம் உனக்குண்டானது தானே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்குண்டானதெல்லாம் அவருக்குண்டானதெல்லாம் உங்களுக்கு தானே. ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த யோசுவாவை போல இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா, அல்லது சூழ்நிலையை பார்த்து வாழ்கிறோமா? ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் சூழ்நிலையை தான் பார்த்து வாழ்கிறோம். ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கணும்னு தானே ஆசைப்படுறாரு. ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. நம்மா நீ போன பாதை தப்பு, நீ புரிஞ்சுக்கோ, நம்பிக்கையை என் மேல் வை, ஆபிரகாமின் நம்பிக்கையை போல. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தாவீது என்ன பண்ணுறாரு? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 31 37 வரைக்கும் வாசிங்க. தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தனர். அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. நல்ல கவனமா கேளுங்க. இவன் பொருட்டு யாருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். அவனுக்கு நல்லாவே போர் பயிற்சி உள்ளவன்பா, உனக்கு பயிற்சி கிடையாது. பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நிமிஷம்.
ஏன் தாவீது இந்த இடத்துல அவன் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்க, நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன், அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை, ஏன் பர்டிகுலராக தாடியை என்று சொல்கிறான்னு சொன்னால், ஒரு பிசாசினுடைய தந்திரத்தை நீ அடக்கணும்னு சொன்னால் உனக்குள் இருக்கிற மாமிசம் கிழிஞ்சாதான். ஏன்னா தாடை சதையில்லாத இடம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு சிங்கத்தை போல கர்ஜிக்கும் சிங்கத்தை போலன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த சிங்கத்தை அவன் எப்படி அடிக்கிறானா, அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். தாடி ஏன் இங்கே மற்ற இடத்துல போட்டால் அடித்தா கொல்ல முடியாதா? ஏன் பர்டிகுலராக அதை போடணும்? இங்கே சதை இருக்காது. ஆமென். அப்போ சதை இருக்காதுன்னு சொன்னால், ஒரு பிசாசை நீ எதிர்க்கணுன்னாக்கா, உன் சூழ்ச்சிகளை எதிர்க்கணும்னு சொன்னால் மாமிசத்தில் நீ செய்ய முடியாதையா, மாமிசத்தை அழித்து விட்டு நீ அடிக்க முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தி உள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். எப்படிங்க இந்த அறிக்கை? அவன் நல்ல பயிற்சி பெற்றவன் கோலியாத். ஆனா கோலியாத் என்கிற சத்துருவை இந்த தாவீது அழிக்கணும்னு சொன்னா இவன் கிட்ட கர்த்தர் இருந்தார். ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க.